போலீஸ்ன்னு ஒரு ரோல் எழுதும்போதே 3ஆம் ரமேஷ்னு உங்க பேர் எழுதிடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. போலீஸ்னா ஒரே மாரி இல்ல. ம். அதான் எனக்கு எனக்கு குடுக்குற போலீஸ் ரோல்ஸ் எல்லாமே கதையோட இணஞ்சு தான் வரும். விஜய் சார். வேட்டைக்காரன். இது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 8 நாள் ஷூட் ராஜமுந்திரில. மாஸ்டர் ஒரு குதிரைய செலக்ட் பண்ணிட்டாரு. ம். இந்த குதிரையில தான் ஹீரோ வரணும். அந்த குதிரை ரொம்ப சின்ன வயசு. பறக்குது 70, 80 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த மாரி பறக்குது. சார் விஜய் சார் பயப்படவே இல்ல. நாங்க ரீசென்ட்டா சோசியல் மீடியால பார்த்தோம். நீங்க விஜய் சாரோட அரசியல பத்தி ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. ரஜினி சார் வரவே இல்ல அப்படிங்கிற மாரியும் ஏதோ தெரியாதவங்க அட்ரஸ் இல்லாத இந்த டிசைன் பண்ணி போடுவாங்கல்ல ஆ சோசியல் மீடியால ஹைப்புக்காண்டி. அந்த ஆ மாரி யாரோ தவறா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். பயங்கர சங்கடமா இருந்துச்சு. பாத்து என்னடா! நம்மள இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு. அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது மாரி இந்த கமெண்ட்ஸும் எனக்கு அது இப்போ எப்பயுமே நான் கேட்கறது. கமெண்ட்ஸுக்கு ஒரு லெவல் இல்லாம ஒரு மரியாதை இல்ல, லாங்குவேஜ் ரொம்ப வல்கர் வேர்ட்ஸ்ல அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு மனசு வருது? நீ அவங்கள தப்புன்னு சொல்லலாம். அவங்கள வல்கரா திட்டக்கூடாது. அவங்க பெர்சனல் லைஃப் எல்லாம் பேசக்கூடாது. விஜய் சார் வர்றத பத்தி ஓகே வெல்கம் அப்படின்னு சொன்னேன். இவர பத்தி பேசுனோமா அந்த மாரி தான் இஷ்டத்துக்கு கற்பனைய தட்டி விட்டுருவானுங்க. அழுக்கான கற்பனைகள். நீங்க அரசியல்ல இருக்கீங்களா? இருக்கிற சாரு இருக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அரசியல்ல அப்போ உங்க ரமேஷ் ரோல் ஆமா. இருக்கும். ஏன்னா அதே கன்டினியூட்டி ரோல் தான் இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா ராஜன் அவர்லாம் இருக்காருங்கிற மாரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இல்ல எல்லாருமே இருக்காங்கன்ற மாரி சொன்னாங்க சார் என்ட்ட. அதனால அரசல்ல உங்கள எதிர்பார்க்கலாம். நானே எதிர்பார்க்குறேன்.